Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம Leetcode 75 ல இருந்து 36th problem தான் பார்க்க போறோம். Before solving the problem, நம்ம question என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு then வந்து பைத்தான் கோடிங் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு both பைத்தான் and ஜாவா கோடிங் காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட GitHub repository லிங்க் இருக்கு. ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு அதுலேருந்து கோட் வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா என்னோட பிளேலிஸ்டான Leetcode 75 இருக்குது. டூ செக் இட் அவுட். ஸோ வாங்க இந்த ப்ராப்ளம் என்ன, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். கொஸ்டினுடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் சம் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு மீடியம் லெவல் ப்ராப்ளம். Given the root of a binary tree and an integer target sum, return the number of paths where the sum of the values along the paths equal to target sum அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The path does not need to start or end at the root or a leaf, but it must go down, that is traveling only from parent node to child node அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா traveling from அது எதுல இருந்து travel ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா root traveling only from parent நோட்ல இருந்து child நோட்குள்ள எது வேணாலும் இருக்கலாம். the path not to started, அதாவது அது எங்க ஸ்டார்ட் ஆகி எண்ட் ஆகக்கூடாதுன்னா ரூட் நோட்லயே ஸ்டார்ட் ஆகி ரூட் நோட்லயே எண்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி லீஃப் நோட்லயே ஸ்டார்ட் ஆகி லீஃப் நோட்ல எண்ட் ஆகக்கூடாது. அது வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு டார்கெட் சம் அப்படின்ற ஒரு இன்டீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டார்கெட் சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க பைனரி ட்ரீ. இதில் ஏதாவது நம்ம ஆட் பண்ணால் 8 வரணும். இப்போ 5 + 3 ஆட் பண்ணால் 8 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதோடைய கவுண்ட் வந்து நம்ம கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ 1 டைம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 + 2 + 1 இதோட வேல்யூ வந்து 8. 5 + 2 7 + 1 வந்து 8. ஸோ இப்போ அந்த கவுண்ட் வந்து 2 வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11 - 3 11 - 3 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கவுண்டோட வேல்யூ 3. ஸோ ஃபைனலாக நம்ம அவுட்புட்டில் வந்துட்டு 3 அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் செகண்ட் எக்ஸாம்பிள்லையும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பைனரி ட்ரீ வந்து நீங்கள் வரைஞ்சு பார்த்துட்டு தென் டார்கெட் சம் 22 அப்படின்னு இருக்கு. ஸோ 22 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் அதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அவுட்புட்டில் வந்து 3 அப்படின்றத கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கலாம். இது வந்து ரூட் நோட், இது வந்துட்டு ABCD. நான் வேல்யூஸ் எதுவும் கொடுக்காம ABCD வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ண போறோம். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் சம், இன்னொரு வேரியபிள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சம். ஸோ கரண்ட் சம் என்ன கால்குலேட் பண்ணணும்னா ரூட் நோட்ல இருந்து நம்ம கரண்டா இப்போ என்ன நோட்ல இருக்கோமோ அது வரைக்கும் உள்ள சம் வந்து ஸ்டோர் கரண்ட் சம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். கரண்ட் சம் ஃபார் எக்ஸாம்பிள் C வரைக்கும் இருக்குன்னா ப்ரீவியஸ் சம் வந்து இந்த கரண்ட் சம்க்கு முன்னாடி, அதாவது ரூட் நோட்ல இருந்து கரண்ட் சம் வந்து C வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ரீவியஸ் சம் வந்து ரூட் நோட்ல இருந்து B வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன் ரூட் நோட்ல இருந்து C வரைக்கும் கரண்ட் சம் இருந்துச்சுன்னா ரூட் நோட்ல இருந்து B வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் சம். இப்போ C வரைக்கும் கரண்ட் சம் இருந்துச்சுன்னா அதோட ப்ரீவியஸ் சம் பார்த்தீங்கன்னா C வரைக்கும் இருக்கும். ரூட் நோட்ல இருந்து C வரைக்கும் வந்து ப்ரீவியஸ் சம் இருக்கும். ரூட் நோட்ல இருந்து D வரைக்குமே நம்மளுக்கு கரண்ட் சம் இருக்கும். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருக்கேன். வேல்யூஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக டிக்ஷனரிஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ பைத்தான்ல டிக்ஷனரி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். பிஃபோர் வந்து நான் டிக்ஷனரி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஸோ டிக்ஷனரிஸ்ல வந்துட்டு நம்ம அதோட ஃப்ரீக்வன்சி கால்குலேட் பண்றதுக்காக அதில் வந்துட்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்போ ஸ்டார்டிங்ல டிக்ஷனரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றது இருக்கும். அதோட ஃப்ரீக்வன்சினா ஒன்றும் இல்லை, அதோடைய கவுண்ட். ஸோ 1 டைம் தான் அதோட கவுண்ட் இருக்கும். இப்போ 0ன்றது எத்தனை டைம் இருக்கு 1 டைம். அதோட இது வந்துட்டு அதோடைய கீ, இதோட வேல்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா 1 டைம் இருக்கு அந்த ஃப்ரீக்வன்சி ஸ்டார்டிங்ல. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம R வந்து இன்க்ளூட் பண்றோம். ஸோ இப்போ R + 0 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ R + 0ன்றது நம்ம இது வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ R + 0 ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அதுவும் 1 டைம் தான் இருக்கு. நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஸோ 0 வந்துட்டு நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு R + A அப்படின்றத கொடுக்குறோம். இதோடைய ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் நம்ம இது பண்ணிட்டு இது வரைக்கும் வரும். ஸோ R + A + B அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ R + A + B அப்படின்றது அதோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் நம்ம C வரைக்கும் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா R + A + B + C அப்படின்றது வரும். ஸோ R + A + B + C இதோடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 1. நெக்ஸ்ட் நம்ம D வரைக்கும் வரும். இதோடைய ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னாலுமே 1 தான். ஸோ R + A + B + C + D அப்படின்றத போட்டுக்கிறேன். இதோடைய ஃப்ரீக்வன்சி 1 அப்படின்றதையும் போட்டுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டார்கெட் சம் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் C and D ஆட் பண்ணால் நம்மளுக்கு டார்கெட் சம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ C and D இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டார்கெட் சம் கிடைக்க போகுது. ஸோ நம்ம என்ன வருவோம்னா ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எண்ட் பாயிண்ட் வரைக்குமே நம்ம வந்து கரண்ட் சம் வந்து இருக்கும். அதை வந்து நான் CS கரண்ட் சம் வந்து CS அப்படின்றது வந்து வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு சம் கிடைச்சிரும். ஸோ அதை S அப்படின்றது வச்சுக்கிறேன். ஸோ நம்ம அந்த CSல இருந்து S மைனஸ் பண்ணால் இங்கே கிடைக்க போகிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா X. ஸோ அதை வந்து X அப்படின்றத வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா CS = X + S அப்படின்னு வரும். ஸோ CS அப்படின்றது ஃபுல்லாக, ஸோ அந்த ஃபுல்லாக இன்சைட்
இருக்கிறது ஃபுல்லாகவே சிஎஸ் தான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எஸ் தான் வந்து சிஎஸ். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், சிஎஸ் மைனஸ் எஸ். சிஎஸ் வந்து ஃபுல்லாக, ஸோ இதுலேருந்து இந்த எஸ் வேல்யூ மட்டும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ் வந்து கிடச்சிரும். எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ சிஎஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ரூட் நோட்லேருந்து டி வரைக்கும், ஸோ அதோடைய ஃப்ரீக்வன்சி இங்கே இருக்குது. அண்ட் மைனஸ் எஸ், எஸ்ன்றது நம்மளுக்கு அந்த சம் சி ப்ளஸ் டி. ஸோ ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி மைனஸ் எஸ்ஸோட வேல்யூ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ப்ளஸ் டி. ஸோ சி ப்ளஸ் டி அப்படின்றத நம்ம மைனஸ் பண்ணுறோம் இதிலேருந்து. அப்போ நம்மளுக்கு சிடி கேன்சல் ஆயிடும். ஸோ ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்றது தான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்புட்டாக கிடைக்க போகுது. ஸோ அதோடைய ஃப்ரீக்வன்சி கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஆல்ரெடி நம்ம டிக்ஷனரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். அதோடைய ஃப்ரீக்வன்சி கவுண்ட் வந்து 1. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்துட்டு 1 அப்படின்ற ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் இதோடைய அவுட்புட். இது வந்து ஒரே ஒரு பாத், அந்த ஆர்லேருந்து டி வரைக்கும் கால்குலேட் பண்ணுறதுல ஒரு பாத் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒரு ட்ரீ இங்கே நோட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது மாதிரி நிறைய டிவிஷன் இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம வந்து டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிகர்சிவ் மெத்தடில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளமை இப்படி தான் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ வாங்க இதுக்கான பைத்தான் கோடிங் வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம லீட்கோடோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 35 ப்ராப்ளம் சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் 36th ப்ராப்ளமான பார்ட் சம் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டினை வந்து ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம பைத்தான் கோடிங் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ செல்ஃப் டாட் கவுண்ட் ஈக்குவல் டு 0. இதுதான் ஃபைனல் ஆன்சராக நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டிக்ஷனரி டிஃபைன் பண்ண போகிறேன். அதோடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி. அதோட இனிஷியல் வேல்யூ எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. 0ஓட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 1. ஸோ அதனால 1 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ டிஎஃப்எஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் கொடுத்துக்கிறேன். அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம்னா √2, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் சம் வந்து இந்த இடத்துல 0, அதனால 0 அப்படின்றத போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஎஃப்எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பேஸ் கேஸ் என்னன்னா இஃப் ரூட், அதாவது எதுவுமே இல்லைனா நம்ம ரிட்டர்ன் 0 அந்த இதை எண்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் சம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். கரண்ட் சம் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் சம் ப்ளஸ் ரூட் ஆஃப் வேல்யூன்றதை நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா கரண்ட் சம்ல இருந்து டார்கெட் சம்மை மைனஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். இஃப் எக்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி, அதாவது எக்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சுன்னா நம்ம கவுண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ செல்ஃப் டாட் கவுண்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சியோட கரண்ட் வேல்யூ, அதாவது எக்ஸை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இஃப் சிஎஸ் இன் ஃப்ரீக்வன்சி, அதாவது கரண்ட் சம் வந்து ஃப்ரீக்வன்சியில் இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிஎஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ சிஎஸோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிஎஸ் வந்துட்டு +1 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீக்வன்சியோட வேல்யூக்கு 1 அப்படின்ற டிஃபால்ட் வேல்யூ வந்து செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ இதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் வந்து கொடுத்துக்கணும். ஸோ ரிகர்சிவ் கால் கொடுக்கறதுக்காக டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனை 2 டைம் கால் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் வந்து லெஃப்ட், செகண்ட் டைம் வந்து ரைட்டு. லாஸ்ட்டாக நம்ம எண்ட் ரீச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சிஎஸ் வந்து தேவையில்லை. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிஎஸ் மைனஸ் ஈக்குவல் டு 1ன்றதை கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் கவுண்ட். ஸோ செல்ஃப் டாட் கவுண்ட் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டார்கெட் சம் அப்படின்றத கொடுக்கணும். நான் வெறும் சம்னு மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ வந்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கோட் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ டார்கெட் சம் எங்கேருந்து நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கோட் வந்து நம்ம இப்போ சப்மிட் பண்ணிடலாம். இவ்வளோ உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கொரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம், லிங்க்டின்லாம் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் மீ.